Hi friends, welcome to Cook and Decor channel. இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்ட போறது ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான ஃபிஷ் பிக்கிள் எப்படி பண்ணணும்ங்கறது தான். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு தேவையான 1/2 kg சூரை மீன், 5 பெரிய சைஸ் பூண்டு, 2 பெரிய சைஸ் இஞ்சி, 10 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 3 டேபிள் ஸ்பூன் வினிகர், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த ஃபிஷ் பிக்கிள் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக பேச்சுலர்ஸ்க்கு, அப்புறம் நம்ம ஃபேமிலியிலேருந்து அதர் கண்ட்ரிஸ் போகிறவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் இந்த ஃபிஷ் பிக்கிள் வச்சு கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனையே வராது. கொஞ்ச நாள் தேவைக்கு இந்த ஃபிஷ் பிக்கிள் வச்சு அவங்க சாப்பிட்டுப்பாங்க. உங்களுக்கும் வீட்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம வீட்டில் சைடிஷ்க்கு எதுவும் இல்லைனா கூட இந்த ஃபிஷ் பிக்கிள் வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். வாங்க அந்த ஃபிஷ் பிக்கிள் எப்படி பண்ண போகிறத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அதுக்கு ஃபஸ்ட்டு மீனை நல்லா கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடணும். அந்த தோலை தனியாகவே எடுத்துடணும். நல்ல குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரை பண்ணும்போது சீக்கிரமாக வெந்து வரும். சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெருசாக கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அது உள்ளே ஒழுங்காக குக் ஆகாமல் இருக்கும். அது சம்டைம்ஸ் உங்களுக்கு ஃபங்கஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டு மசாலா தடவ போகிறேன். தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. நல்ல மசாலா தடவிக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் இந்த மசாலாவில் இந்த ஃபிஷ் இருக்கணும். இஞ்சியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மிக்சியில் போட்டு அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எப்படி எந்த ஸ்டேஜில் அடித்து எடுக்கணுங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நான் பூண்டு போட்டு அடித்து காட்டுறேன். ஒரு தடவை தான் அடிக்கணும். நல்லா பேஸ்ட்டாக அடிச்சிடக்கூடாது. நான் இந்த ஸ்டேஜில் அடித்து எடுத்துக்கோங்க. அப்புறம் இஞ்சியும் அது மாதிரி தான் ஒரு தடவை தான் அடித்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி. ஓகே, இப்போ நான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். பேன் வைக்கிறேன். நல்லா ஹீட் ஆனதும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றினா தான் பிக்கிள்ஸ் கெடாமல் இருக்கும். அதுக்காக தான் நல்லெண்ணெய் ஊற்றுறோம். நல்லெண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட் நான் ஃபிஷ்ஷஸ் கொஞ்சம் போட்டுக்கிறேன். மீன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே நல்ல ஈவனாக குக் ஆகி வரும். நல்ல ஃப்ரை ஆகணும் உங்களுக்கு. நல்ல ஒரு கிறிஸ்பி சவுண்டு கேட்கும். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரொம்ப ஃப்ரை ஆகிருக்கு. இந்த மாதிரி தான் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பெருசாக உங்களுக்கு நீங்கள் கட் பண்ணி ஃப்ரை பண்ணிங்கன்னா உள்ளே உங்களுக்கு குக் ஆகியிருக்காது. ஃபிஷ் பிக்கிள் ஈஸியாகவே கெட்டுரும். உங்களுக்கு ரொம்ப நாள் இருக்காது. இந்த மாதிரி குட்டி குட்டியாக பண்ணி ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபிஷ் பிக்கிள் ரொம்ப நாள் வரும். ஊறுகாய் கண்டிப்பாகவே நீங்கள் நல்லெண்ணெயில் தான் பண்ணணும். வேறு எந்த எண்ணெயிலையும் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ நமக்கு செகண்ட் 2வது போட்டதும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுது. இப்போ நான் எல்லாத்தையும் தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்க போகிறேன். அடுத்து நான் இஞ்சி மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருந்தேன் இல்லையா, அந்த இஞ்சியையும் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இஞ்சி ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கிட்டாலே போதும். நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணிடாதீங்க. கரிஞ்சிட்டுனா அது டேஸ்ட் மாறிடும். ஸோ ஒரு கோல்டன் ப்ரௌன் தான் இந்த ஸ்டேஜில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து பூண்டும் அது மாதிரி தாங்க. நல்ல ஒரு கோல்டன் கலர் ப்ரௌன் வர நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க.
லாஸ்ட்டாக கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து வந்து உங்களுக்கு மிக்சர் காட்டுறேன். எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, அதில் உங்களுக்கு தேவைக்கு உப்பு போட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வினேகர் யூஸ் பண்ணி நல்லா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மிளகாய் பொடி நல்லா கரையணும், அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம எல்லாமே ஃப்ரை பண்ணியிருந்தோம் இல்லையா, அதே ஆயிலில் தான் இந்த மிக்சரை போட்டு நல்லா வேக வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் கிட்ட இது நல்லா வெந்து வரணும். நல்ல ஒரு கொதி வரதும் நீங்கள் அடுத்து வந்து நம்ம ஃபிஷ் ஃப்ரையை போட்டுடலாம். நல்ல கொதி வர ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்மெல்லெல்லாம் போயிடும், வினிகர் ஸ்மெல்லெல்லாம் போயிடும். இந்த டைம் வந்து நம்ம வந்து எல்லாமே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இஞ்சி, பூண்டு, ஃபிஷ், அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதில் ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆகணும். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தது எல்லாமே அந்த ஆயிலெல்லாம் அழகாக மேலே பிரிஞ்சு வரும். அந்த டைமில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், நமக்கு ஆயிலெல்லாம் அழகாக தனியாக மேலே பிரிஞ்சு வந்துருச்சுன்னு பாருங்கள். இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஃபிஷ் பிக்கல் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு ஆற விட்டதுக்கப்புறம் பாட்டிலில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போ ஃபிஷ் பிக்கல் ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து எல்லா ஃபுட்ஸ்க்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஃபுட், ரைஸ், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு. இதை நீங்கள் பண்ணி ஒரு கிளாஸ் பாட்டிலோ அல்லது வந்து ஒரு ஜாடிலேயோ போட்டு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து கெட்டு போகாமல் ரொம்ப நாள் உங்களுக்கு இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்லாம் ஒன்றும் உங்களுக்கு தேவை வராது.